இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ அமித்ஷாவும் சிவகுமாரை சந்திக்கிறதுக்கு ஒன்று டெல்லிக்கு போகலாம், இல்லைன்னா பெங்களூருக்கு போகலாம். அவங்க ஏன் கோவளத்துக்கு வரணும்? காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தி தான் 2029 பிரதமர் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பிஎம் விஜய்ன்றீங்க. இது ரசிப்பாங்களா காங்கிரஸ்காரங்க? அடுத்த வாட்டி அவர் பிஎம் ஆக்கும் 29லன்னா இப்போ இங்கே யார் சிஎம்? ஆதவ அர்ஜுனாவா? நான் தான் ரொம்ப கடுமையாக இருக்கிறேன், திமுக இல்லைன்னு காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. 24 மணி நேரம் கழித்து பேசுகிறேன்ட்டார. இல்லை இன்றைக்கே வாதிக்கணும் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஏதோ வேறு வேலை இருக்குதுன்னு அர்த்தமா? அவர் பேசி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னாரு. இவர் பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வாக் அவுட் பண்ணாங்க. அவங்க தொண்டர்களுக்கு அவர் அடங்காமறு அத்துமீறும்வாரு. அது அவங்க தலைவர்கிட்டயே காட்டுறாங்கன்னு தான் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்ணா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு பேச்சப் ஆகும்னு நம்பினார். திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டது அவருக்கு ஓகே, இவங்க பிஜேபியோட போகிறாங்க. அதனால் எல்லா கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியாக வரணும்னு தான் ஆசை. ஆனால் ஆசை இருக்குது, தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது, மாடு மேய்க்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. எதிர்கட்சி அந்தஸ்தும் போயிடுச்சு. இப்போ போன முறையாவது எதிர்கட்சி, இந்த முறை எதிர்கட்சி அந்தஸ்தும் போய் மற்றும் பலரில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதனால் அவருக்கு இன்னைக்கு ஒரு கட்டாயம் இருக்குது, நிர்பந்தம். எப்படியாவது நான் தான் தாவேக்காவை எதிர்க்கிறேன், நான் தான் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறேன், திமுக இல்லைன்னு காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒரு எதிர்கட்சி கொண்டு வரலாம். அது மறுக்கப்பட்டால் அவர்கள் அதை எதிர்க்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் இவர் நாளைக்கு பேசலான்னு சொன்னதாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு பேசலான்னு சொன்னால் ஓகே, நாளைக்கு பேசலாமே, தப்பு கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை தான் முக்கியம், அதை சபையின் கவனத்துக்கும் மக்களின் கவனத்துக்கும் கொண்டு வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா 24 மணி நேரம் கழித்து பேசுகிறேன்ட்டார, விவாதிக்கலான்ட்டார். இல்லை இன்றைக்கே விவாதிக்கணும் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஏதோ வேறு வேலை இருக்குதுன்னு அர்த்தமா? நான் சபைக்கு வரமாட்டேன், எனக்கு பர்சனலாக வேலை இருக்குதுன்னு அர்த்தமா? இப்போ சபாநாயகர் ரொம்ப அடாவடியாக ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக இருந்தார்னா அதை நீங்கள் எதிர்த்து வாக் அவுட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை போன வாரம் திமுக போயிட்டாங்க, இந்த வாரம் எங்கிட்டன்னு நாங்கள் போனோம், இந்த குழாயில் தண்ணி பிடிப்பாங்கள மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு நியாயம் இல்லைங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறீங்க, அதை அவங்க பரிசீலித்து நாளைக்கு பேசலாங்க. அதை விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்குதுன்னா யூ ஹாவ் டு அபைட் பை தட். அதுக்கெல்லாமா ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி தான் முன்னால் திமுக முதல்வர் பேசிட்டு இருக்காரு, உதயநிதி எழுந்து பேச ஆரம்பிச்சாரு, விளக்கம்னாரு. அவர் பேசி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னாரு. இவர் பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வாக் அவுட் பண்ணாங்க. ஸோ அதனால் சபாநாயகர் நியாயமாக நடுநிலையாக நடந்துக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னால் இருந்த சபாநாயகர்கள்லாம் பார்த்துருப்போம்ல, ஆளுங்கட்சிக்கு ஜிங் ஜாக் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் அமைச்சர்கள் பேசுறதே குறுக்கிட்டு நிறுத்துறாரு. சப்ஜெக்டை பேசுங்க, மானிய கோரிக்கை பேசுங்க. ஒருத்தர் பேசினார்ல, ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் சிஎம்ஏ நீங்கள் தான் எங்கள் பிஎம் அப்படின்லாம். இதெல்லாம் என்னங்க பேச்சு இது? திமுக அதிமுக பேசுறது நம்ம பார்த்துருக்குறோம், இது புரிஞ்சுக்கிறோம். துதிப்பாடல் பண்ணுவாங்க சைக்கோபன்ஸு. இங்கே தாவேக்காலையும் அதே மாதிரி வர்றது எனக்கு என்னவோ அது நல்ல அறிகுறியாக படலையே. இதை சபாநாயகரும் அனுமதிக்கக்கூடாது, தாவேக்கா தலைவரும் அவங்களுக்கு அறிவுறுத்தணும். என்ன புகழற நிலையெல்லாம் கட்சி மீட்டிங்கில் பண்ணுங்கயா, பண்ணணும்னு விரும்பினா. இது சட்டமன்றம், சட்டம் இயற்றும் மன்றம். மக்கள் பிரச்சனையை பேசு, மாநிலத்தின் பிரச்சனை பேசு. அந்த சரத்குமார் தானே, கில்லி சரத்குமார், அவருக்கே வெடி காத்துட்டு இருக்குது இந்த சட்டமன்றத்தோட. அதனால இவர் தலைவரை குஷிப்படுத்துறாராம். ஏங்க இது விஜய்க்கு தெரியாதா நீங்க என்ன பேசுறீங்கன்னு? ரெண்டாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தி தான் 2029 பிரதமர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பிஎம் விஜய்ன்றீங்க.
இது ரசிப்பாங்களா காங்கிரஸ்காரங்க? கண்டிப்பா வெளிப்படையா அவங்க அதை வந்து எதிர்க்கலன்னா கூட மனசுக்குள்ள என்ன இந்த ஆளுங்க இங்கிதம் தெரியாம பேசுறாங்க. இப்போ அடுத்தது பிஎம் ஆனவனா அடுத்தது ஐநா சபைக்கு போனோம்னுங்களா, அமெரிக்க அதிபர் ஆகணும்னு. நீங்க உங்க கட்சி தலைவருடைய எண்ண ஓட்டத்தையோ அவருடைய கோட்பாட்டையோ புரிஞ்சிக்கலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா அவரு தன் தொழில் வருமானம் வியாபாரத்தெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து அவர் 10-20 வருஷம் செயல்படணும்னு அவர் பிளான் இருக்கு. நீங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காம அடுத்த வாட்டி அவரை பிஎம் ஆக்கும் 29லன்னா இப்போ இங்கே யார் சிஎம்? ஆதவ அர்ஜுனாவா? என்ன நடக்குது? அவர் பாட்டுன்னு ஆதவ அர்ஜுனா தமிழன் ஒருவன் பிரதமராக வரணும். நான் அதை தப்புன்னு சொல்ல. ஆனால் இவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை மகிழ்விக்குமா அல்லது முகம் சுளிக்க வைக்குமா? உங்க அஜெண்டா இன்னும் தமிழ்நாட்டிலே முடியல. ஒரு 2 டென்யூவர் வந்து விஜய் வந்து சக்சஸ்ஃபுல்லா சிஎம்ஆ தமிழ்நாட்டில் டெலிவரி பண்ணிட்டாருன்னா அவருடைய உறுதிமொழி மக்கள் நலத்திட்டங்கள்லாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால். ஒரு மாநில கட்சி வந்து பிரதமர் ஆக முடியாதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ தேவகவுடா எந்த அடிப்படையில் பிரதமர் ஆனாரு? கர்நாடகாவில் அவங்க மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர் 27 தான். இப்போ பஞ்சாப்ல 13 தான் நாடாளுமன்ற உறுப்பினர். 2 பேர் பிரதமராக இருந்திருக்காங்க, மன்மோகன் சிங் உள்பட. யூபியில் ஓகே 80 பேர் இருக்காங்க, 8 பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. ஆந்திராவில் நரசிம்மராவ் பிரதமராக இருந்திருக்காரு. ஸோ தமிழ்நாட்டின் சார்பாக ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு கேட்கறது தப்பு கிடையாது பர்ஃபே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன, ஒரு ஆல் இண்டியாவில் என்ன சூழல் இருக்கு, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் வச்சிருக்கீங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க இந்தியா பூரா. அப்போ இதெல்லாம் வந்துங்க ஏதோ ஒரு சீரியஸ் இல்லாத பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ திருமாவளவன் அவர் வந்து ஒரு வீடியோ ஆடியோ வெளியிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுல ஆகஸ்ட் 17 அதுல கூட்ட நெரிசல்ல ரொம்ப நிறைய மாநாடு கூட்டத்துல வந்தாங்க. அதை பத்தி இவர் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் பேச்சை சுருக்கமா பேசி முடிச்சுட்டேன். கரூர்ல நடந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. நான் பயந்தேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்துற போதோ, அந்த மேடையில இருந்த பிரச்சனை. அவங்க தொண்டர்களுக்கு அவர் அடங்கா மறு அத்துமீறுன்னு அது அவங்க தலைவர்கிட்டயே காட்டுறாங்கன்னு தான் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் அதுல தாவேக்கா கூட கூட்டணி நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நடுநிலையா தான் இருந்தாரு. திமுக கூட நான் விட்டு வரலன்னு நடுநிலையாலாம் இல்லைங்க, தப்பா சொல்லாதீங்க. அதாவதுங்க அவர் அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, போன பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னால வரைக்கும் மாநிலத்துல தாவேக்கா திமுகலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில எல்லாரும் ஒன்னா சேர்ற வாய்ப்பு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல எப்படி காங்கிரஸ் சிபிஎம் திரிணாமுல் காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டாலும் அங்க ஒன்னா சேர்றாங்களோ, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல மஃப்தி முகமது அப்புறம் அந்த ஓமர் அப்துல்லாலாம் அடிச்சுக்கிட்டாலும் அங்க ஒன்னா சேர்றாங்களோ, அதே மாதிரி கேரளால கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டாலும் இந்தியா கூட்டணியில் ஒன்றா வராங்களா, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இங்கே அடிச்சிங்கனாலும் மோடி மதச்சார்பின்மை காப்பாற்றுறது, மோடி எதிர்க்கிறது, மத வெறிக்கு எதிராக போகிறதுன்றதுல 2 பேருக்கும் ஒரே கொள்கை தானே. அதனால் ஒன்றா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு பேச்சப் ஆகும்னு நம்பினார். அதை தான் நீங்கள் இதுன்னு சொல்கிறீங்க இல்லை அந்த. ஆனால் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடரில் திமுக நடந்து கொண்டது, திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டது அவருக்கு ஓகே, இவங்க பிஜேபியோட போறாங்க, தேர் நாட் கோயிங் டு இது பிஜேபியை எதிர்க்கிற அந்த நிலையிலேருந்து நழுவுறாங்க. அதனால நிச்சயமா அதிலோட பயணிக்க முடியாதுன்னு தெளிவான முடிவுக்கு வந்துட்டார். ஸோ அதனால தான் இந்த மாநாட்டில் நம்ம அரசியல் பயணம் தாவேக்காவோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியும் நம்மளும் வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டாரு. ஸோ அது வார்த்தையை விடலைங்க, எல்லா கட்சிக்கும் எங்க சரத்குமார் முதல்வர் ஆகணும்னு நினைச்சா தப்பு இல்லைல்ல. இல்ல இல்ல இல்ல. அதனால எல்லா கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியா வரணும்னு தான் ஆசை. ஆனா ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. இப்போ எல்லாருக்குமே முதல்வர் ஆகணும் பிரதமர் ஆகணும்
அட்லீஸ்ட் துணை முதல்வராக ஆகணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ம், ம், பெரிதுனும் பெரிது கேள்னு தானே பாரதி சொல்லியிருக்காரு. பெருசா ஆசைப்படுறாங்க. ம். ஆளுங்கட்சியா வரணும்னு ஆசைப்பட்டாதான் அட்லீஸ்ட் பிரதான எதிர்க்கட்சியாவது வர வாய்ப்பு இருக்கும். ம், ம். எய்ம் ஹை. Okay, புரியுதா okay. உங்களுக்கு? ம், ரொம்ப பெருசா எய்ம் பண்ணாதான் ம், அட்லீஸ்ட் நீங்க அடைய போறது கொஞ்சம் பரவாயில்லையாவது இருக்கும். ம், ம். நீங்க எய்ம் பண்றதே கூட்டணியில ஏதாவது சேர்ந்து ஆட்சியை பிடிக்கலான்னு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க கூட்டணியிலே உங்களை சேர்த்துக்க முடியாத அளவுக்கு கம்மி ஜெயிப்பீங்க. ம், ம். நல்லா இலக்கு வைப்பதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அது நடக்கும்னு நம்பினாதான் தப்பு. முயற்சி பண்ணலாம். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கர்நாடகா வரேன்னு சொல்ல வராரு. வராரு. அதான் சார் வராரு. டி.கே. சிவகுமார் அவரும் வந்து வரதா வராரு. அவரும் வராரு. ஸோ அவங்களுக்குள்ள உரையாடல் எப்படி இருக்கும்? ஏன்னா இவர் காங்கிரஸ், அவர் பிஜேபியில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இல்ல பாக்குறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ அமித்ஷாவும் சிவகுமாரும் சந்திக்கிறதுக்கு ஒண்ணு டெல்லிக்கு போகலாம், இல்லைன்னா பெங்களூருக்கு போகலாம். அவங்க ஏன் கோவளத்துக்கு வரணும்? சார் So, மாநில விஷயங்களா பேசுறதுக்காக there you are. வந்திருக்காங்க. இது இவங்க 2 பேர் சந்திப்புலாம் இல்ல. ம், நீங்க அப்படி சொன்னீங்க, அது அப்படி இல்ல. தென் மாநில முதல்வர்களின் ம், ஒரு கமிட்டி மாதிரி, ஒரு குழு மாதிரி வச்ச கவுன்சில், ம், ம். தென் மாநில கவுன்சில். அதுல புதுச்சேரி இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அது மாநில அந்தஸ்து இல்ல, ஆமா ஆமா. அது ஒரு யூனியன் யூனியன் டெரிட்டரி. பிரதேஷ். ம், அதனால ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 5 மாநில முதல்வர்கள் சந்திப்பது உறுதி. ம், ம். அப்ப அந்த மீட்டிங்கு தான் வராரு. திரு விஜய் அவர்களும் சந்திப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா முதல்வர்களும் ஒரு சேரதான் சந்திக்க போறாங்க. தேவைப்பட்ட 1 to 1 கூட பேசுவாங்க. ம். என்ன ஒரு நாள் பூராவை உட்காந்து பேசிட்டு இருக்க போறாங்க? இல்ல இல்ல. அந்த கவுன்சில் சில அஜெண்டா பேசுவாங்க. உதாரணத்துக்கு மாநிலங்களிடையே இந்த போதைப் பொருள் போறது, ஆமா. அப்புறம் இந்த தீவிரவாத நடவடிக்கையை கண்ட்ரோல் பண்றது, மாநில காவல்துறையில இந்த நம்ம தேச விரோத சக்திகள், பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத குழுக்கள், ம், இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, அப்படிலாம் இருக்கலாமா ஒழிய அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. இது அபவுட் கவர்னன்ஸ் தான். ம், ம். அவரும் அந்த தகுதியில தான் வர்றார். யூனியன் ஹோம் மினிஸ்டர்னு தான் வர்றார். ம். அதனால இதுல அரசியலுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ Thank you. மச்.